பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக முதல்ல உங்க கண்களை நீங்க ஏறெடுங்க அப்படின்னு. நீங்க கண்களை ஏறெடுக்கணுமா? ஏறெடுக்கிறதுனா பார்க்கணும்னு சொல்றாரு. பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? கண்ணு மூலியமா தானே பார்க்குறோம். அப்போ நம்ம கண்ணு மூலியமா பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்புன்னு இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. அப்போ என் கண்ணு எனக்கு எங்க உதவி கிடைக்குமோ அந்த இடத்த நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. சரி, உங்களுக்கு உதவி தேவைப்படுது. இன்னைக்கு உங்க படிப்புல நீங்க முன்னேறணும், உங்க வேலையில நீங்க முன்னேறணும், உங்க கடன் பிரச்சனையில நீங்க முன்னேறணும். அதாவது எனக்கு கடனெல்லாம் எப்படியாவது அடைச்சி நான் நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழணும்ப்பான்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு நல்ல வீடு கட்டணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணத்துக்கு தேவையான பண தேவைகள் இருக்கு, நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன், அந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் முயற்சினேன், அதுல நான் எப்படியா சக்சஸ்ஃபுல்லா வந்துடணும், எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியா பலவீனங்கள் இருக்கு, வியாதி இருக்கு, அதுல இருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில சந்திக்கப்படணும். அப்ப அதை சந்திக்கப்படணும்னா யாரெல்லாம் செய்வா? சில மனுஷங்க செய்வாங்கன்னு நீங்க மனுஷங்களை நாடி போறீங்கன்னா அப்படி போகக்கூடாதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அதாவது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலமாமா, மனுஷங்களை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மனுஷங்க உங்ககிட்ட தேவைக்கு மட்டும்தான் பழகுவாங்க. நானும் ஒரு மனுஷன் தானே, உண்மை தானே. எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழணும் தான் எதிர்பார்ப்பாங்க. மனுஷங்க எல்லாருமே சுயநலவாதிகள் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நானும் அப்படி மாறலாம், நீங்களும் அப்படி மாறலாம், எல்லாருமே அப்படிதான். அதனால ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க என்ன நம்புங்க, உங்களுக்கு உதவி செய்து நான் தயாரா இருக்கேன், என்ன நோக்கி வா மகனே மகளேன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அதான் இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கண்டு. ஒத்தாசைனா உதவிங்க. உதவி யார் செய்யறா? ஏசப்பா தான் நமக்கு செய்வாரு. எப்படி செய்வார் அப்படின்னா நம்ம கண்ணு மூலியமா பார்த்த ஏசப்பா செய்வாரா? கிடையாது. நம்ம ஜபம் பண்ணணுங்க. நீங்க ஜபம் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க கை கூப்பி, ஏசப்பா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இதெல்லாம் சந்திங்கன்னு சொல்லி நீங்க தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளையா மாறுறீங்களா? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணுங்க. ஜெபிக்கிற அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களை வளர முடியும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, ஏசப்பாக்கு பிடித்தமான பிள்ளையா இருந்தா ஏசப்பா நம்மள அம்போனா விட்டுருவாரு. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பா செய்வாரு தானே. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ, என்னென்ன காரியம் நடக்கணுமோ, அப்போ உங்க கண்கள் நீங்க ஏசப்பா நோக்கி கூப்பிடுறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு நீங்க தயாராகும் போது அந்த உதவி எல்லாமே உங்க வாழ்க்கை நடக்க போகுது. உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும், எல்லா வியாதியும், எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா இன்னைக்கே மாற்ற போறாரு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? சும்மா பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடுற ஒரு பிள்ளையா மாறணும். நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாறும்போது உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை மாற்ற ஏசப்பா வல்லவரா இருக்காரு. அது இன்னைக்கு மாற்ற போறாரு. உங்களுக்காக நான் இப்ப ஜெபிச்சு நான் முடிச்சுக்கிட்டுங்களா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் நிறைய தேவைகளுக்காக, நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. இன்றைக்கும் யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. திருமண காரியங்கள் இருக்க தடைகள் விலகட்டும். பார்க்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன திருமண தடைகள் இருக்கோ அது விலகட்டும். பண தேவைகளை சந்திங்க. திருமணம் நல்லபடியாக நடக்க உதவி செய்யுங்க. கர்ப்பத்தின் கனி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், என் தேவ ஆவியானவர் நீங்கள் பிள்ளை ஆண்டவரை இன்னும் கர்ப்பத்தின் கனிக்காக ஆயத்தமா இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் நீங்க கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா குடும்பங்களுக்கும் நீங்க கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. வேலைக்காக எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க. என்னென்ன எதிர்பார்ப்பு, என்னென்ன தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்களோ, இன்றைக்கி இந்த பார்க்குற வேலையில் அது நடக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. விசுவாசமாக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நிறைய பேர் பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. என் அநேக சகோதரிகள் அடிமைத்தனத்தில் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. தேவ ஆவியானவர் மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என்று ஒரு விடுதலையை காண செய்யுங்க. இன்னைக்கு படித்த வசனத்தின்படி எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்கள் பர்வதங்களுக்கு நேராக
ஆண்டவராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. உங்களை நோக்கி பார்ப்பதற்காக நன்றி ஏசப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் உதவி ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாமே நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. பிரச்சனைகளை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இன்றைக்கு நடக்காது, மாட்டாது, வராது என்கின்ற காரியங்கள் என் இயேசுவானவர் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாக, ஆசீர்வதிப்பிற இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.